இன்னைக்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பார்க்க போகிறோம். நேத்திக்கு சொன்னதோட கண்டினியூஷன். நேத்திக்கு வந்து ப்ரைம், கோப்ரைம், அதுக்கப்புறமா வந்து நியூமரல்ஸ்னா என்ன, ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூலாம் பார்த்தோம். இன்னைக்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி எதுக்கு அப்படின்னா பேர்லேயே இருக்கு பாருங்க, டிவிசிபிலிட்டி, டிவிசிபிள், டிவிஷன். ஸோ இப்போ ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு பிக் நம்பர், ஒரு 7 டிஜிட் 8 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை ஒரு ஸ்மால் 2 டிஜிட் நம்பரால் டிவிசிபிள் பண்ணி டிவிசிபிள் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சிம்பிளாக அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அது வந்து டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக ஒரு 8 நம்பர்ஸ் வச்சு நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி 2 வச்சு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 3, தென் 4, 5, அதுக்கப்புறமா 8, 9, 10, 11. இதுதான் மெயின். இந்த இந்த இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 டிஜிட்ஸ், இந்த 8 நம்பர்ஸை வச்சு தான் ஃபுல் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஃபார் 2, தென் 3, 4, 5, 8, 9, 10, 11. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உட்காந்து 2ஆல் டிவைட் பண்ணுமா அப்படிலாம் தேவையில்லை. ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி இல்லை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகுமா ஆகாதுன்னு. சரி வாங்க இப்போ ஒன்றுனா டெஸ்ட் டிவிசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, divisibility by 2. ஸோ divisible by 2 வந்து ரொம்பவே ஈஸி. எந்த ஒரு நம்பரை பார்த்தாலும் இது divisible by 2 இல்லையா நம்ம சொல்லிடலாம். ஸோ இஃப் இட்ஸ் யூனிட்ஸ் டிஜிட்ஸ், இட்ஸ் எனி ஆஃப் திஸ் டிஜிட் 0 2 4 6 8 இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்ஸில் இருந்ததுன்னா, யூனிட்ஸ் பிளேஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம இந்து அரபிக் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் பிளேஸ், அதான் ஒன்ஸ் பிளேஸ், தென் டென்ஸ் பிளேஸ். ஸோ அது இந்த ஒன்ஸ் பிளேஸை தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிட் பிளேஸில் வந்து இங்கே இருக்கிற அந்த 5 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தாலே நம்ம வந்து அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிள் பை 3 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 3. சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. அதாவது ஒரு 6 டிஜிட் இல்லை 7 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்த ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த 7 டிஜிட் நம்பர் வந்து divisible by 3 அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் sum of its digits is divisible by 3. Okay, let's take one number 6 9 5 4 2 1. So if this number is divisible by 3 or not, we are going to check that first. Let's add these numbers. 6 plus 9 plus 5 plus 4 plus 2 plus 1. So what's the answer? 27. Okay, 27 is divisible by 3. Therefore, this digit is divisible by 3. Okay. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 27 வருது. ஸோ 27ன்றது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அதனால இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 4 + 8 + 6 + 5 + 3. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 21 27. ஓகே, 35 வருது. ரைட்? 35 is not divisible by 3. 35 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் 9 4 8 6 5 3 is not divisible by 3. ஸோ 2 அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் வந்து 0 2 4 6 8 இருந்தாலே 2ஆல் டிவிசிபிள் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 3ன்னு வரும்போது கொடுத்துருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள். இந்த ஆன்சர் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் அது வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அந்த ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருக்க டிஜிட்ஸ் 7 டிஜிட்ஸோ 6 டிஜிட்ஸோ அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா உங்களோட 6 டிஜிட் நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபார் டிவிசிபிலிட்டி 4 பார்க்கலாம். Okay, next sum of its last 2 digits is divisible by 4. So divisibility by 4 வரும்போது last 2 digits வந்து 4ஆல் divisible ஆனாலே அந்த 7 digit இல்லை 6 digit நம்பர் வந்து 4ஆல் divisible ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. So let's take one example. 6 8 7 9 3 7 6. ஸோ இந்த டிஜிட் நம்பர் வந்து 4ஆல் divisible ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆனாலே இது வந்து டிவிசிபிள்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 76 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த நம்பர் ஃபுல்லாகவே டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னாலே கொடுத்துருக்க 7 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் வந்து
4 ஆல divisible ஆகும். ஸோ 2 அப்படின்றப்போ 0, 2, 4, 6, 8 இதில் 4 5ல் ஏதாவது ஒரு நம்பர் யூனிட்ஸ் பிளேஸில் இருந்தாலே divisible by 2. 3 அப்படின்னு வரும்போது sum of its digits வந்து 3 ஆல divisible ஆச்சு அப்படின்னா the given digit is divisible by 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 வரும்போது லாஸ்ட் 2 digits வந்து 4 ஆல divisible ஆச்சுன்னா given digit is divisible by 4 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 5 and 10 வந்து ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கே தெரியும். 10 வரும்போது லாஸ்ட்ல 0 இருந்தால் முடிஞ்சது. 5 வரும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 and 0. ஓகே, ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, divisibility by 5. ஸோ divisible by 5 ரொம்ப ஈஸி. யூனிட்ஸ் பிளேஸில் வந்து 0வோ 5வோ இருந்துச்சு அப்படின்னாலே கிவன் டிஜிட் வந்து 5 ஆல divisible ஆகிடும் அப்படின்றது. ஸோ 2, 5 and 10 are very easy. 2 பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் பிளேஸில் வந்து 0, 2, 4, 6, 8 இருந்தாலே divisible by 2 சொல்லிடலாம். 5 பொறுத்த வரைக்கும் 0 இல்லைனா 5 இருந்ததுனாலே divisible by 5ன்னு சொல்லிடலாம். 10ம் அதே மாதிரி தான். யூனிட்ஸ் பிளேஸில் 0 இருந்துச்சு அப்படின்னாலே the given digit is divisible by 10 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து divisible by 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து divisibility by 8. ஸோ நம்பர் ஃபார்ம்டு பை ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் அண்ட் யூனிட்ஸ் டிஜிட்ஸ், அந்த யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து divisible by 8 அப்படின்னாலே given digit வந்து divisible by 8 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, the number formed by hundreds, tens and units place. ஸோ அந்த 3 பிளேஸில் இருக்கிற நம்பர் டுகெதர் அது இந்த 3 digit வந்து divisible by 8 அப்படின்னாலே given number is divisible by 8 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ let's take one example and we will see. 7, 8, 9, 3, 5, 2. இதுதான் நம்மளோட நம்பர். இஃப் திஸ் நம்பர் இஸ் divisible by 8 or not, அதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் அண்ட் யூனிட்ஸ் பிளேஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் அண்ட் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்குது 352. 352 வந்து 8 ஆல divisible ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஆல divisible ஆகக்கூடிய நம்பர். Therefore, this whole number is divisible by 8. இந்த 8 divisibilities தெரிஞ்சாலே நம்ம வந்து எப்பேற்பட்ட நம்பர் 2 digit நம்பரால் divisible ஆகுமா ஆகாதா, 3 digit நம்பரால் divisible ஆகுமா ஆகாதான்றதை ஈஸியாக செக் பண்ணிடலாம். இந்த 8 divisibilities வச்சு தான் வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 ஒரு இது மாதிரி ஒரு 6 digit நம்பர் வந்து 24ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் 24 வந்து 3 into 8 நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 3 into 8 எழுதும்போது 3க்கான divisibility கண்டிஷன்ஸும் 8ஆன divisibility கண்டிஷன்ஸுமே அந்த கிவன் டிஜிட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னால இட் இஸ் divisible by 24 அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து divisible by 9 பார்க்கலாம். ஓகே, divisibility by 9 வந்து 3 மாதிரியே தான். sum of its digits is divisible by 9 அப்படின்னு சொன்னாலே given digit is divisible by 9 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ let's see with an example. Is divisible by 9 or not. So let's add all the digits. So 2 plus 4 plus 6 plus 5 plus 9 plus 1. So the sum of the digits is 27. 27 is divisible by 9. Therefore, this number is divisible by 9. அப்படி நம்ம சொல்லலாம். Next, let's take an example. 7, 3, 4, 5, 1, 9. So is this number is divisible by 9 or not? அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 7 plus 3 plus 4 5 plus 1 plus 9. So 10, 14, 19, 20, 29. So 29 is not divisible by 9. Therefore, the given digit is not divisible by 9. Okay. Next one, the divisibility by 10. Okay. Divisibility by 10. So I told you, யூனிட் பிளேஸில் வந்து 0 இருந்தாலே வந்து அது வந்து 10ஆல் divisibility ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் divisibility பார்க்க போகிறோம். அதுதான் வந்து divisibility by 11. A number which is divisible by 11 அப்படின்னா if the difference between the sum of its digits at the odd place and sum of its digits at the even place is either 0 or a number divisible by 11. அதாவது ஃபஸ்ட்டு ஆட் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈவன் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது சப்ராக்ஷன்,
அது வந்து எய்தர் 0-ஆவோ இல்லை நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 11-ஆவோ இருந்ததுன்னா given digit வந்து divisible by 11ன்னு சொல்லுவோம். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் divisibility இது. அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் 7 digit 8 digit வரும்போது உட்காந்து நம்ம 11ஆல் போகுமா போகாதான்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் த ஆட் பிளேஸ், சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பிளேசஸ். அது வந்து எய்தர் 0 ஆர் நம்பர் விச் இஸ் divisible by 11. அப்படி இருந்தாலே given digit வந்து divisible by 11 அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கு ஒரு சம் பார்க்கலாம். கன்சிடர் திஸ் நம்பர். இது வந்து இப்போ 11ஆல் divisible ஆகுதா இல்லையா? எப்போவுமே இப்படி எடுத்துக்கோங்க, ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து போய்க்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக இங்கே 8 digits இருக்குது. இந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆட் பிளேஸில் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சம் ஆஃப் த டிஜிட்ஸ் த ஆட் பிளேஸ் அண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் த ஈவன் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பிளேசஸ் எடுத்துக்கலாம். 7 + 4 + 7 4 + 3 plus 9. இதுதான் வந்து odd place ஓட digits. 7 4 3 9 minus even placesல இருக்குது பாருங்க. 1 5 plus 4 plus 2 1 5 4 2. ஸோ இப்போ இதோட சம்மும் இதோட சம்மையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணினோம்னா என்ன வரும்? 23 மைனஸ் இதை ஆட் பண்ணினோம்னா 12 11 11 20 23 same. This is 6 10 12. So இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா just nothing but 11. 11 வந்து 11ஆல் divisible ஆகக்கூடியது. So the given digit is divisible by 11 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு மொத்தம் 8 divisibilities பார்த்துருக்கோம். அது வந்து இப்போ ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு குட்டி டேபிள் காலம் மாதிரி ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. divisible by 2 அப்படின்னா யூனிட்ஸ் பிளேஸில் 0 2 4 6 8 இருந்தாலே 2ஆல் divisible அப்படின்னு சொல்லிடலாம். 3 or 9 divisible by 3 or 9 அப்படின்னா சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் வந்து 3ஆலேயோ இல்லை 9ஆலேயோ divisible ஆச்சு அப்படின்னா இட்ஸ் divisible by 3 இல்லைனா divisible by 9 அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். 4 வரும்போது லாஸ்ட் 2 digit of the given number வந்து divisible by 4 இருக்கணும். ஓகே, 5 வரும்போது யூனிட்ஸ் பிளேஸில் 0 or 5 அப்படி இருந்ததுன்னா அது வந்து divisible by 5ன்னு சொல்லிடலாம். 8 another important 8 அப்படின்னு பார்த்தோம்னா hundreds, tens and unit digit of the given number வந்து divisible by 8 இருக்கணும். அதாவது லாஸ்ட் 3 digit numbers வந்து divisible by 8 இருந்தாலே the given number is divisible by 8ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 10 is very easy. யூனிட்ஸ் பிளேஸ் வரும்போது அது வந்து நம்ம 0 யூனிட்ஸ் பிளேஸில் 0 இருந்தாலே divisible by 10ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 11 அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சம் ஆஃப் இட்ஸ் ஆட் பிளேஸ் அண்ட் சம் ஆஃப் இட்ஸ் ஈவன் பிளேஸ் இஸ் எய்தர் 0. அதாவது டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறது. ஆட் பிளேஸ் தனியாக ஆட் பண்ணிக்கணும், ஈவன் பிளேஸை தனியாக ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது எய்தர் 0 ஆர் 11ஆல் divisible ஆகக்கூடிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா divisible by 11ன்னு சொல்லிடுவோம். சரி, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Show that 5256374 is divisible by 24. ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பிக் நம்பர் கொடுத்து 24ஆல் divisible ஆகுதா இல்லையான்னு கேட்குறாங்க. இது உட்காந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்க முடியாது. எக்ஸாம் டைம்லையோ இல்லை இன்டர்வியூவில் நீங்கள் போகும்போது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம உட்காந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் ஆஃப் divisibility. ஸோ 24 அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 × 8. இந்த 3ம் 8ம் கோப்ரைம்ஸ். கோப்ரைம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1ஆக இருக்கணும். இது ரெண்டுமே வந்து கோப்ரைம். இது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு சம்மந்தம் வந்து both will divide by 1 அவ்வளோதான். ஸோ இப்போ 3க்கான divisibility 8க்கான divisibilityயை இந்த given நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலே இட்ஸ் divisible by 24ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, 3க்கான divisibility கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் divisible ஆச்சு அப்படின்னா இட்ஸ் divisible by 3ன்னு சொல்லுவோம். 8 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து divisible by 8ஆக இருந்துச்சுன்னா இட்ஸ் divisible by 8ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த ரெண்டு கண்டிஷனையும் இந்த given நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு divisibility for 3 பார்க்கலாம். 3 இதுக்கான கண்டிஷன் சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 5 + 2 + 5 6 + 3 + 7 + 4 + 4. ஸோ இதை ஆட் பண்ண என்ன ஆன்சர் வருது? 36 வருதா? 7 12 18 21 28 32 36. ஸோ 36 அப்படிங்கிறது divisible by 3.
ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் 8ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் 24 வந்து டிவிசிபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ டிவிசிபிள் கண்டிஷன் ஃபார் நவ் 8. ஸோ 8ஓட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 744 வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்தா 8ஆல் டிவிசிபிள் ஆகும். எப்படின்னா இது வந்து 7 9s are 72. Sorry, 8 9s are 72. So balance 2 3 times. So இது divisible ஆகுது. So it is divisible by 8. So 3ஆலும் divisible ஆகுது, 24ஆலும் divisible ஆகுது. Therefore, the given number is divisible by 24. Divisible by 24. இதுக்கு தான் அந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டியை சொல்லி கொடுத்தது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எங்ககிட்ட நிறையா இருக்குது, விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பேங்க் எக்ஸாம்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இன்டர்வியூஸ், இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.